ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். கண் திருஷ்டியை நீக்க அற்புதமான 5 வழிகள். கண் திருஷ்டி தான் இருக்கிறது ரொம்ப டாப் மோஸ்ட் பிரச்சனை. எதிராளியை கூட சமாளித்து போடலாம், கண் திருஷ்டி சமாளிக்க முடியாது. ஆனால் கண் திருஷ்டி எப்படி வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. வீட்டுக்கு கண் திருஷ்டி உண்டு, மனிதருக்கும் கண் திருஷ்டி உண்டு. ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டாண்டே பரவாயில்ல, நல்லா சாப்பிட்றான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிடவே முடியாது. பயங்கர ஆக்டிவாக இருக்கிறான்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் அவன் ஆக்டிவாக இருக்க மாட்டான். கண் திருஷ்டி ரொம்ப மோசமானது. இந்த கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு ஒரு 5 எளிமையான பரிகாரங்கள், அற்புதமான ஒரு பரிகாரங்கள் சொல்கிறேன். முதல் விஷயம், வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் கத்தாழையை கட்டி தொங்க விடுறது. ஃபஸ்ட்டு கத்தாழைகளை வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் கட்டி தொங்க விடுறது, அல்லது படிகார கற்களை கட்டி தொங்க விடுறது. இது 2ல் எதை செஞ்சீங்கனாலும் சரி, கண் திருஷ்டியிலிருந்து உங்களை பாதுகாப்பு பண்ணணும். அடுத்தது, எலும்பச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி குங்குமம் பூசி வாசப்படியினுடைய 2 பக்கங்களையும் வைக்கிறது. இதுவும் கண் திருஷ்டியிலிருந்து நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தரும். கம்பல்சரி செய்யணும். அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளாக செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாசப்படியில் இந்த பக்கமும் வச்சுட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கண் திருஷ்டியிலிருந்து நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது மாசத்துல 2 தடவையாவது கல் உப்பு தண்ணியில் போட்டு குளிக்கணும். கல் உப்பு குளியல் நம்மளை மிகப்பெரிய கண் திருஷ்டியிலிருந்து நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். அதுக்குதான் கடலில் போய் குளிச்சிட்டோம் அடிக்கடி சொல்றது. கடலில் போய் குளிக்க முடியாதவங்க கல்லுப்பு தண்ணியில் போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்துடலாம். அதே சமயத்தில் வீட்டில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இனம் புரியாத சண்டை, பயம், பதட்டம், தடுமாற்றம், தேவையில்லாத சிக்கல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, வெண்கடுகும் சென்னாயுருவி வேர் இது 2ம் போட்டு சாம்பிராணி பிடிக்கணும். வீட்டில் சாம்பிராணி சென்னாயுருவியுடைய வேரையும், நாயுருவி கிடைச்சா கூட சரிதான், நாயுருவி வேரையும் வெண்கடுகும் போட்டு வீட்டில் சாம்பிராணி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி பசுமையான செடிகள், ஏதாவது ஒரு செடி 2-3 செடிகள் பசுமையாக பார்க்கும்போதே அவங்க பார்வையே அந்த செடி மேலே படணும். அந்த மாதிரி பசுமையான செடிகள் வச்சுட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக கண் திருஷ்டியிலிருந்து நம்ம மீண்டும் வெளியில் வந்துடலாம். இது எல்லாமே கண் திருஷ்டியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான மிக அற்புதமான முறைகள், ரொம்ப சிம்பிளான முறைகளும் கூட. இதெல்லாம் பெரிய பொருட்செலவுகள் கிடையாது, ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஆனால் கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது. ரொம்ப ஒரு சில காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கண் திருஷ்டியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் வெண்பூசணிக்காயை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நிற்க வச்சுட்டு வெண்பூசணிக்காயை சுற்றி உடைக்கிறதும் கண் திருஷ்டி நிவர்த்திக்கான ஒரு பெரிய விஷயம்தான். இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் இப்போ திருஷ்டி கழிக்கிறதுக்குன்னே ஒரு சில வேலைகள்லாம் செய்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா அவங்களே திருஷ்டி கழிச்சு தேங்காயில் திருஷ்டி சுற்றி உடைப்பாங்க, அல்லது எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி சுற்றி போடுவாங்க, அல்லது வெண்பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி உடைப்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஆலயங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைனாலும் வீட்டில் அமாவாசை நாட்கள்லையாவது அவசியம் இந்த மாதிரி செய்யணும். அல்லது தேங்காயில் கற்பூரம் வச்சுட்டு அதை திருஷ்டி சுற்றி உடைக்கிறது, இல்லை எலுமிச்சம்பழத்தில் நம்ம அறுத்து குங்குமம் தடவிட்டு அதை திருஷ்டி சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப அவசியம். அது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயதானவர்கள் வரலுமே கண் திருஷ்டியினுடைய தாக்கத்தை யாராலையுமே பீட் பண்ணவே முடியாது. ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்துடலாம். இது செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்கள், அற்புதமாக பலன் தரக்கூடிய விஷயம் செஞ்சு பாருங்கள், பலனடையுங்கள். நன்றி.